நம்ம பிரதி சமையல பார்க்க போற ரெசிபி ரோஸ்டட் ஹோல் சிக்கன். ஒரு முழு சிக்கனை எப்படி பர்ஃபெக்டா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது, அதை தான் நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். இப்போ ஒரு சின்ன ஃபேமிலி, இப்போ அப்பா அம்மா 2 குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபேமிலியால இந்த முழு சிக்கன் எல்லாம் நம்மளால ஃபினிஷ் பண்ண முடியாது. அப்போ அந்த சிக்கனை நம்ம வேஸ்ட் பண்ணாம அதுல இருக்க மிச்சம் சிக்கனை வச்சு நம்ம எப்படி ஒரு சிம்பிள் ரெசிபி, அதுக்கு சிக்கன் கொத்துன்னு பேர் வச்சுக்கலாம், அதை எப்படி நம்ம பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ முதல் ஸ்டெப் என்னன்னா, அந்த சிக்கன்ல இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டு அந்த முழு சிக்கனை இந்த மாதிரி உப்பு போட்டு வெது வெதுப்பான தண்ணியில இதை மாதிரி குறைஞ்சது 30 நிமிஷம் நம்ம இதை ஊற வைக்கணும். இப்போ நம்ம சிக்கன் உப்பு தண்ணியில் ஊறுறதுக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். மேரினேட் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. இது எல்லாத்து கூடவும் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மேத்தி லீவ்ஸ் 1 டீஸ்பூன், இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுடுங்க. அதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, பாதி எலுமிச்சப்பழம், ஒரு பெரிய எலுமிச்சப்பழத்துல பாதி எலுமிச்சப்பழம் சாரதை புழிஞ்சு விட்டுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் தயிர், நல்ல கட்டியான தயிர் 4 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் உப்பு. பொதுவா இந்த மாதிரி ஹோல் ரோஸ்ட் பண்ணணும்னா நீங்க சிக்கன் 1.5 கிலோக்கு மேல ஒரு சிக்கன் இருக்கக்கூடாது, அப்பதான் அது பர்ஃபெக்டா வரும். இந்த சிக்கன் இன்னைக்கு கொஞ்சம் குண்டு சிக்கனா தான் இருக்கு, பரவாயில்ல. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது இந்த சிக்கன் பிரெஸ்ட்குள்ள மசாலாலாம் ரொம்ப இறங்கியிருக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஷார்ப் நைஃபால இந்த மாதிரி அங்கங்கே நல்ல டீப் கட், நம்ம கட் பண்ணும்போது அந்த நைஃப் அந்த கீழே இருக்க எலும்பை டச் பண்ணணும், அந்த அளவுக்கு டீப்பாக நீங்கள் கட் பண்ணணும் எல்லா சைடும். அதாவது மசாலாக்கள் போகாத இடங்கள் எல்லாத்துலேயும் நல்ல இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சிக்கன் தைஸ்லேயும் ஒரு சின்ன கட் போட்டுக்கணும். அந்த 2 சிக்கன் தைஸ், சிக்கன் பிரஸ்ட் ரெண்டுலேயும் தான் நமக்கு மசாலா உள்ள இறங்காது. ஸோ அதில் இந்த மாதிரி நல்ல கீரல்கள், நல்ல ஆழம், அந்த எலும்பில் டச் பண்ணுற அளவுக்கு நல்ல நீளமாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்டெப் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ அந்த எல்லா கீரலுக்குள்ளேயும் இந்த மாதிரி நல்ல வத்தல் பொடியும் உப்பும் போட்டு நம்ம அந்த ஒரு கீரல்லையும் நல்லா நம்ம அதில் மசாலா ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்படி செய்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம சிக்கனில் எந்த பகுதியிலையும் மசாலா இல்லாமல் இருக்காது. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் முழு சிக்கன்லேயும் அந்த மசாலா உப்பு காரம் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஸ்டெப்பில் ரொம்பவும் உப்பு போடாதீங்க, ஏன்னா நம்ம அந்த மேரினேட் பண்ணுறதுலையும் நம்ம உப்பு சேர்த்துருப்போம். அப்போ இப்பயும் உப்பு போட்டால் ஓவர் உப்பு ஆயிடக்கூடாது. ஸோ லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க உப்பு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மேரினேஷனை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபுல்லாக அந்த சிக்கன் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் 1 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ரோஸ்ட் பண்ணிடலாம். இல்லாட்டா இதை நீங்கள் இப்படியே நல்ல கிளிங் ராப் போட்டு ஃப்ரிட்ஜில் அப்படியே ஓவர் நைட் நீங்கள் விட்டுட்டு அடுத்த நாள் கூட எடுத்து ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ 1 hour கழிச்சு இதை ஏதாவது ஒரு ட்ரேல வச்சு நம்ம இதுக்கு மேலே ஃபுல்லாக நல்ல எண்ணெய் தேய்க்க போகிறோம். எல்லா சைடும் அந்த எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நம்ம அவனுக்குள்ளே இதை வைக்க போகிறோம். இப்போ இதை நம்ம அவனில் ப்ராயில் ஹைன்ற செட்டிங்கில் வச்சுட்டு 10 நிமிஷம் டாப் ரேக்கில் வச்சு 10 நிமிஷம் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். டாப் ரேக் பக்கத்தில் தான் அந்த கேஸ் வரும், அதனால டாப் ரேக்கில் வைங்க. ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே ஒரு ஸ்டெப் அந்த ரேக்கு கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தப்ப இந்த மாதிரி இருக்குது சிக்கன். ஃபுல்லாலாம் வேகலை, மேலே அந்த டாப் லேயர் மட்டும் கொஞ்சம் செமை குக்டாக இருக்குது. இந்த மாதிரி எண்ணெய்லாம் திருப்பியும் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் 5 நிமிஷம் ப்ராயில் ஹைலியே திருப்பி 5 நிமிஷம் அவனுக்குள்ளே வைக்க போகிறோம். இப்போ அந்த டாப் ரேக்கு கீழே இறக்குன பிறகுமே 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது மேலே அந்த டாப் லேயர் கொஞ்சம் நல்ல கருப்பாய் பேர்ன் ஆன மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு தான் சிலர் அலுமினியம் ஃபாயில் போட்டு மேலே கவர் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல, ரேக்கை மட்டும் கீழே இறக்கி கொஞ்சம் வச்சிருவேன். இப்போ இதை இனி திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ப்ராயில் ஹைலியே நம்ம வச்சு வேக வைக்க போகிறோம்.
பாருங்கள். இப்போ 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது நல்லா 2 சைடும் நல்ல ப்ரௌன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம 25 நிமிஷம் ஏற்கனவே நம்ம இதை குக் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி காய்கறிகள், உங்களுக்கு இஷ்டப்பட்ட காய்கறிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, இது சீனிக்கிழங்கு, கார்ன், ப்ராக்கலி, என்ன காய்கறி, பீன்ஸ், இந்த மாதிரி என்ன காய்கறி வேணும்னாலும் அந்த ட்ரேயில் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த சிக்கனோட ஜூஸ் எல்லாம் கீழே அப்படி இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நம்ம இப்போ ப்ராயில் லோவில் வைக்க போகிறோம். இப்போ ஹை கிடையாது, ப்ராயில் லோவில் ஒரு 5 நிமிஷம் ஒரு சைடு, திருப்பி மறுபடியும் இன்னொரு சைடு 5 நிமிஷம், இந்த மாதிரி 2 சைடு நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 2 பக்கமும் ப்ராயில் லோவில் 5 நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த 2 காலையும் பிடிச்சி டைட்டாக் இல்லாட்டா நூல் இல்லாட்டா ஏதாவது ரப்பர் பேண்ட் வச்சு இந்த 2 காலையும் நம்ம இப்போ கட்ட போகிறோம். இது வீட்டுக்கு சும்மா நம்ம சாப்பிட்றதா இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இப்போ யாராவது கெஸ்ட் வராங்க, டிஸ்பிளேக்கு அது அழகாக இருக்காது காலை கட்டலைன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு காலை கட்டி ஃபைனலாக ஒரு 3 மினிட்ஸ் ப்ராயில் ஹையில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். நல்லா பட்டர் தடவிக்கோங்க. மேலெல்லாம் பட்டர் தடவிட்டு 3 நிமிஷம் நம்ம வைக்க போகிறோம். அப்படி செய்கிறதுனால என்னென்னா நல்ல ஷைனியாக க்ளாஸியாக உங்களுக்கு வரும் ஃபைனல் ப்ராடக்ட். அழகாக பர்ஃபெக்டாக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா இந்த ட்ரேயில் வைக்காமல் நம்ம ஒரு அழகான சர்விங் பிளாட்டருக்கு நம்ம இதை மாற்றிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். என்ன மாதிரி கோழிக்கு கையை முறிச்சிடாதீங்க. வாங்க இதை நம்ம இனி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. எல்லாம் அந்த ஸ்பைஸ் லெவல் எல்லாம், உப்பு காரம் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், உள்ளெல்லாம் நல்ல ஜூஸியாக நல்லா வெந்திருக்கு. இந்த சீனி கிழங்கு வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் நல்ல பேக் ஆகி ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இதை சும்மா நம்ம கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. அதே இது நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி கொடுத்தா சீனி கிழங்க பட்டுன்னு சாப்பிட்ருவாங்க. பையன் கோழி கால் எடுக்கிற வேகத்தை பார்த்தா கோழியை ஃபுல்லாக சாப்பிட்ருவான்னு நினைப்போம். ஆனால் அவ்வளோலாம் முடியாதுங்க. ஒரு கால் வேணால் சாப்பிட்லாம், வேணால் இன்னும் கொஞ்சம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மிச்சம் தான் இருக்கும். ஸோ அந்த மிச்சத்தெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறம் அடுத்த நாள் அந்த மிச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மிச்ச கோழி இருக்கும் இல்லையா, அந்த ரோஸ்ட் அதில் ஒட்டி இருக்கக்கூடிய அவ்வளவு மீட்டையும் நம்ம தனியாக நம்ம ஃபோர்க்காலேயோ இல்லை கையாலேயோ அந்த அவ்வளவு மீட்டையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். எலும்பு இல்லாமல் வெறும் மீட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கூட கொஞ்சம் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுக்கணும். நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது டிஸ்பிளேக்கு நம்ம அந்த லெட்டஸ், தக்காளி இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அது இந்த கார்ன் நம்ம பேக் பண்ணோம், அது கூட வச்சு அதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே காய்கறிகள் வீட்டில் என்ன இருக்கோ அதையும் நறுக்கி வச்சுக்கோங்க. கேரட், செலரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, காலிஃப்ளவரோ என்ன காய்கறி வீட்டில் இருக்கோ அதையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நல்ல ஒரு இரும்பு சட்டியோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லட்டோ எடுத்து அதில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல அந்த காய்கறிகள், வெங்காயம், கேரட், செலரி, அந்த காய்கறிகளெல்லாம் போட்டு நல்லா நம்ம வதக்க போகிறோம். இப்போ நம்ம இது கூட இந்த சிக்கன் வச்சுருந்தோம்ல, நம்ம மிச்ச சிக்கன், அதை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கூடவே மிச்சம் இருந்த அந்த கார்ன், காய்கறிகள் எல்லாத்தையும் நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இனி இது கூட உங்களுக்கு இஷ்டப்பட்ட மசாலா பொடி போட்டுக்கோங்க. இப்போது சிக்கன் மசாலா வேணா சிக்கன் மசாலா போடலாம். இல்லை உங்களுக்கு வெறும் மிளகாய் பொடி மட்டும் வேணும்னா அது கூட போட்டுக்கலாம். மிளகாய் பொடி போட்டு இதில் எலுமிச்சை பழச்சாறு கொஞ்சம் போட்டு, கரம் மசாலா, வெறும் பிளெயின் சில்லி பவுடர் போடுறீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உப்பு, எலுமிச்சை பழம், மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியால் இந்த கொத்து பரோட்டா போடுற மாதிரி நல்லா இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் அப்படி ஒன்றா போட்டு கொத்துங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மிச்சம் வந்த சிக்கனில் நம்ம அழகான சிக்கன் கொத்து ரெடி பண்ணியாச்சு. இனி இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். உண்மையிலே கொத்து சிக்கன் ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இனி அதனால ஹோல் சிக்கன் நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது ஐயோ மிச்சம் ஆகிடுமே, தீராதே அப்படின்னு உங்களுக்கு இனி கவலை வேண்டாம். மிச்சம் வந்தாலும் அதை நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சூப்பராக ஒரு கொத்து சிக்கன் பண்ணி நம்ம சாப்பிட்லாம்.
ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். அதோட என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.